வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷுங்க. 17/11/2025 ஒட்டன்சத்திர மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. இன்னைக்கு நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்கள் விவசாயத்தோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொடர்ந்து திருப்பூர் மார்க்கெட், ஒட்டன்சத்திர மார்க்கெட் பார்க்கலாங்க. ஒட்டன்சத்திர மார்க்கெட் தக்காளி விலை பார்த்தீங்கன்னா அனைத்து மார்க்கெட்டும் தக்காளி விலை தொடர்ந்து உயர்ந்துகிட்டே இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு குவாலிட்டி சாகோ 500 வரைக்கும் போயிருக்குதுங்க. செகண்ட் குவாலிட்டி சாகோ பார்த்தீங்கன்னா 400 450ங்க. மதன் தக்காளி டாப் தக்காளி 480ங்க. செகண்ட் குவாலிட்டியில் 400 450ங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா தக்காளி 300 to 450 வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. மிளகாய் சம்பா மிளகாய் பார்த்தீங்கன்னா 25 ரூபாயிலேருந்து 35க்கும், உருண்டை பார்த்தீங்கன்னா 35 to 50 வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. ஓவராலாக மிளகாய் விலை சற்று உயர்வுன்னு சொல்லாங்க. அவரைக்காய்ங்க ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான அவரை பார்த்தீங்கன்னா 50 ரூபா வரைக்கும் அவரைக்காய் விற்பனையாக இருக்குதுங்க. அவரைக்காய் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு வாரமாக ஒரே நிலையில் நின்றுருக்குதுங்க. பீட்ரூட்டுங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பீட்ரூட் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 21 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குது. செகண்ட் குவாலிட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 15 16க்கும் விற்பனையாகுதுங்க. இஞ்சி ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் அதிகபட்ச விலையாக 60 ரூபா வரைக்கும், குறைந்தபட்ச விலையாக 30 ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க. சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே பச்சை வெங்காயம் 25 to 45 ரூபா வரைக்கும் போகுதுங்க. இதே காட்டுக்குள்ளே பட்டை வெங்காயம் பார்த்தீங்கன்னா 35 to 45, டாப் குவாலிட்டி எக்ஸ்போர்ட் 50 ரூபா வரைக்கும் போகுதுங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 50 to 60 ஃபஸ்ட் குவாலிட்டியும், செகண்ட் குவாலிட்டி 40 to 50க்கும், தேர்டு குவாலிட்டி 30 to 40க்கும் பட்டை வெங்காயம் விற்பனையாகுதுங்க. பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு ஒரு கிலோ 130 140க்கும், செகண்ட் குவாலிட்டி 100க்கும், பல்லு பூண்டுகள் 70 to 80க்கும் விற்பனையாகுதுங்க. கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா கடந்த வாரத்துக்கும் இந்த வாரத்துக்கும் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் விலை எல்லா பக்கமும் இறங்கி வச்சுக்கோங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 20 ரூபா ரேட்டில் கத்திரிக்காய் விற்பனையாகுதுங்க. பொரியல் தட்டைங்க இது பச்சை பயிரும்பாங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 20 ரூபா ரேட்டில் ஒரு கிலோ விற்பனை ஆகுதுங்க. முருங்கைக்காய் எதிர்பாராதமாக போயிட்டு இருக்குதுங்க. கருமுருங்கை பார்த்தீங்கன்னா இது ஒரே கிலோவுக்கு 40 ரூபா உயர்ந்து 140 ரூபாய்ங்க. செடி முருங்கை 120, மரத்துக்காய் 100 ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க. பாகற்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பாகற்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 18 ரூபாயிலேருந்து 36 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. சுரைக்காய்ங்க பந்தல் சுரை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 16க்கும், பேப்பர் சுரை 10க்கும், தரையில் வர சுரை பார்த்தீங்கன்னா 7 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. கொத்தமல்லி தலைங்க ஒரு கைப்பிடிலாம் ஒன்று கட்டுப்பட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையை 20 ரூபா வரைக்கும், குறைந்தபட்ச விலையை கட்டின் சிறு சேர்ந்த 10 ரூபாய்க்கு கூட விற்பனையாகுதுங்க. வெண்டைக்காய் கடந்த வாரத்துக்கு இந்த வாரம் உயர்ந்து ஒரு கிலோ 27 ரூபா வரைக்கும் வெண்டைக்காய் விற்பனை ஆகியிருக்குதுங்க. வெண்டைக்காய் விலை சற்று உயர்வுங்க. கோவக்காய்ங்க அதிகபட்ச விலையை 37க்கும், குறைந்தபட்ச விலையாக 25 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. எலுமிச்சம்பழம் கிலோ ஒன்றுக்கு 30 ரூபாயிலிருந்து 70 ரூபா வரைக்கும் பழத்தின் தரத்திற்கு ஏற்ப விற்பனை ஆகிருக்குதுங்க. புடலங்காய் பார்த்தீங்கன்னா பந்தல் ரகம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 17க்கும், அதுலேயே பார்த்தீங்கன்னா குட்டை ரகம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 13க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தாவரக்காய்ங்க சீனி அவரைக்காய்ம்பாங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 25 ரூபாயிலிருந்து விற்பனை ஆகுதுங்க காயின் தரத்தை பொறுத்து. அரசாணிக்காய் பார்த்தீங்கன்னா விலை டவுன் ஆயிடுச்சுங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 5 ரூபாயிலேருந்து 6 ரூபா 7 ரூபா வரைக்கும் வந்துருச்சுங்க. காட்டுக்குள்ளே 5 ரூபாய்ங்க, மார்க்கெட்டில் 5 ரூபாயிலேருந்து 8 9 சில்லறை விற்பனை பொறுத்து ஆகுதுங்க. பூசணிக்காய் கொஞ்சம் திருப்பூர் ஒட்டன்சத்திர மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு விற்பனை ஆகுதுங்க. 10 ரூபாயிலேருந்து மேலே தான் போகுதுங்க. 10 12 15. பூசணிக்காய் பார்த்திங்கன்னா வரத்து கொஞ்சம் கம்மியாகிருச்சுங்க. அரசாணிக்காய் வரத்து அதிகமாகிருச்சுங்க. தொடர்ந்து உங்கள் விவசாயத்தோட யூடியூப் சேனல் பாருங்கள். தினந்தோறும் ஒட்டன்சத்திர மார்க்கெட் பார்க்கலாங்க, திருப்பூர் மார்க்கெட்டும் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.